அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் நாம் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகிறார் இல்லையா? அந்த இறையாசிரியர் தான் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 13 முடிய. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது, எலும்பு மூட்டையும் மச்சத்தையும் அவ்வாறே ஊடுருகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். பிரேஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை சொல்லும்போது நாம் நம்மளையே யோசித்து சொல்ல வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இறைவன் கொடுக்காத வார்த்தையை சொல்லக்கூடாது. அது நடந்துடும் இது நடந்துடலாம் சொல்லவே கூடாது. ஆமாம், ஏனென்றால் அவரிடம் கேட்டு கேட்டு இறைமக்கள் அவரோடு இணைந்து நடக்கின்ற இறைமக்களாக இருந்தால், அவர் குரலுக்கு செவிசாய்ப்பவர்களாக இருந்தால், கண்டிப்பாக நாம் ஒருவரை பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தை கொடுத்த வார்த்தை மட்டும்தான் சேர்க்க வேண்டும். அவர் கொடுத்ததை குறைக்கவும் கூடாது, அதோடு சேர்த்து சொல்லவும் கூடாது. அதான் இருபக்கமும் வாளினும் கூர்மையானது இல்லையா? வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுகிறது. ஏனென்றால் நம் ஆன்மாவில் என்ன இருக்கிறது என்பது இறைவார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இறைவனோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செயல்பாட்டில் இருக்கோம் என்பதை காமித்து கொடுப்பார். நம்ம செய்கிறது வீட்டுக்குள்ளேருந்து நம்ம செய்கிறோம், யாருக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுக்கு தெரியும். வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக அவர் வெளிப்படுத்தி விடுவார். அப்போது அந்த இறைபயம் நமக்கு இருக்கும் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர் கண்களுக்கு எதுவுமே மறைவானது இல்லை. நாம் முகத்தை தான் பார்க்குறோம், ஒருத்தருடைய முகத்தை தான் நாம் பார்க்குறோம். பார்த்து அதன் மூலம் ஐயோ பாவங்கிறோம், இல்லை அவங்க நல்லவங்கிறோம், இவங்க கெட்டவங்கிறோம். ஆனால் இறைவன் உள்ளத்தை பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார். அனைத்தையும் அறிந்தவர் அவர்தான். எல்லாவற்றையும் அறிந்து இருப்பதால் தான் அவருக்கு தெரியும் இவர்கள் இப்படித்தான் என்பதை. நாம் எப்படி நடித்தாலும், நல்லவங்க போல் நடித்தாலும், நல்லா இருக்கிற மாதிரி நினச்சாலும் இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அதை ஒரு நொடியில் காட்டி கொடுத்து வருவார் பிறருக்கு, இவர்கள் இப்படித்தான் என்பதை. ஒரு பக்கம் பேசும்போது அவர்கள் நல்லவராக தெரியும், மறுபக்கம் பார்க்கும்போது அவர்கள் நிலை என்ன, அவர்கள் எண்ணங்கள் என்ன, அவர்கள் செயல்பாடு என்ன என்பதை காமித்து கொடுப்பார். அப்படி காமித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் முன்பு நாம் எந்த நிலையில் நிற்போம், எப்படி இருப்போம் என்றாவது ஒரு நாள் நாம் சிந்தித்திருக்கிறோமா? இறைவனுக்கு முன்னே நாம் எப்படி இருப்போம்? மனிதரை விடுங்கள், அவர்கள் இன்று நம்மிடம் நன்றாக பழகுவார்கள், நாளை நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். இறைவனுக்கு முன்பு நாம் எப்படி இருப்போம், என்ன நிலையில் இருப்போம், அவர் கேட்கும்போது நாம் என்ன பதில் சொல்வோம் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்தித்தால் கண்டிப்பாக குற்றங்கள் புரிய மாட்டோம். இறை சித்தத்தின்படியே நாம் வாழ்வோம். அவர் தந்ததை நாம் வாழ்வாக்குவோம் இல்லையா? அவருடைய வார்த்தையை வாழ்வாக்கி பிறரையும் வாழ வைப்போம். ஏனென்றால் நம் ஆன்மாவை ஊடுருகிறார், நம் எண்ணங்கள் அனைத்தையும் பார்க்கிறார். அவர் படைப்புக்கு எதுவும் மறைவானதே இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தையும் வெளிப்படுத்தும்படி அவர் செல்வார். அதுதான் இறைவன். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மையா தீமையா எது இருந்தாலும், நம்பிக்கை துரோகமா எது இருந்தாலும், பிறர் நம்மளை நன்றாக நாம் நம்புவோம், அவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அதனால் அதற்குமே கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் கணக்கு கேட்க ஆரம்பித்தால் அதற்கு பதிலே சொல்ல முடியாதவாறு, ஒன்றுமில்லாதவாறு ஆகிவிடுவோம். மக்களை, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கடினமாக தெரிவதாக இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் உள்ளே பயணித்தால் எல்லாமே நிறைவாக இருக்கும். நம் சிறு சிறு தவறு கூட செய்யாதவாறு அவர் நம்மளை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பை வேண்டி இறைஞ்சுவோமா? எல்லாம் வல்ல இறைவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் போதும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான் காத்திருக்கிறோம். இந்த நாளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தீரே என்ற அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் உம்முடைய வாழ்வு எங்களுக்கு நிறைவான ஆசிரியை தந்திருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுக்காக தானே வாழ்ந்தீர் ஆண்டவரே.
எங்களுக்காக தான் நேரே உலகத்தில் வாழ்ந்து மரித்தீர் ஆண்டவரே. பின்பு மீண்டும் உயிர்த்து எங்களுக்கு வாழ வைத்தீர். தூயாவின் வல்லமையால் எப்பொழுதும் தூயாவின் செயல்பாட்டை உணர்ந்து அதன்படி நடக்கும் வரத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன்.